ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ் இன்னைக்கு பேசப் போற வீடியோ நினைக்கும்போதே வார்த்தை வரல. நெஞ்செல்லாம் அடைக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ம். ஒரு மனசாட்சின்னு இது யாரா இருந்தாலும், இந்த விஷயத்தை கேட்கும்போது அழாம இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். கரூரே கண்ணீர்ல மூழ்கி இருக்கு. கரூர் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா. ஒவ்வொருத்தனும் கஷ்டப்படுறான். இந்த விஷயத்த கேட்கும்போது, இந்த விஷயத்த பார்க்கும்போது. அவங்க அவங்க அழுவுற அந்த கண்ணீரெல்லாம் பார்க்கும்போது, இந்த மரண ஓலத்த கேட்கும்போது, அவ்ளோ பெயினா இருக்கு. ம். 40 பேர் 40 பேர் செத்துட்டான். குழந்தைங்க, பொண்ணுங்க, பசங்க, பெரியவங்க, சின்னவங்க எந்த பாரபட்சமும் இல்ல. கிட்டத்தட்ட 38, 40 பேர் இறந்துட்டான். ஏன் இறந்தான்? ம். ஒரு நடிகர பார்க்க வந்து, ஒரு கட்சி தலைவர பார்க்க வந்து, ஒரு கட்சி தலைவர பார்க்க வந்து 40 பேர் இறந்திருக்கான். அதாவது நம்மளால ஜீரணிக்க முடியுதா? ம். சரி என்ன நடந்தது? ஏன் இப்படி பேசுற? அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்லிர்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ப டிவிகே டிவிகே தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்கா தன்னோட மக்கள் பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அதே மாரி நேத்து சாட்டர்டேல நாமக்கல் அண்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ட பேசும்போது, நாமக்கல் மார்னிங் முடிச்சுட்டாப்படி. அண்ட் கரூர்ல ஈவினிங் பேசும்போது பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு அவரு கெளம்பிட்டாரு. அப்போ அதுக்கப்புறமா நியூஸ் தெரிய வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தனா மயங்கி விழ விழ ஒவ்வொருத்தனா ஹாஸ்பிட்டல் போகும்போது, சில ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்றதுன்னா சில பேர் அங்கேயே இறந்துட்டாங்கிறாங்க. சில பேர் கொண்டு வரும்போது இறந்துட்டாங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கிறாங்க. அந்த மாரி கிட்டத்தட்ட 37, 40 பேர். 40 பேராங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஸோ ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும் ஒவ்வொரு மாரி சொல்றான். ஸோ நேத்து போலீஸ் தரப்புல 37, 38 பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப கிட்டத்தட்ட 40 பக்கம் இறந்திருக்காங்க. இன்னும் ஒரு 50 பேர் பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல விஜய் அவரு பேசிட்டு போயிட்டாரு. அந்த கூட்டத்திலேயே நெறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்பதான் நெறைய வீடியோஸ் அப்போ அவர் பேசும்போதெல்லாம் வீடியோ பார்க்கல. பட் இப்ப நெறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. குழந்தைங்க எல்லாம் அவ்ளோ பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு எல்லா தலைவர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்திட்டு தன்னோட அறிக்கைய விட்டுட்டு, இதுல இறந்தவங்களுக்கு முதலமைச்சர் சார்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10,00,000 அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1,00,000 அந்த மாரி அவங்க நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா சைடுல இருந்து அவங்க என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூ. 20,00,000 ஒவ்வொருத்தவங்களுக்கு ரூ. 20,00,000 இருந்துச்சுன்னா, சென்ட்ரல்ல மோடி கவர்மெண்ட் அவங்க சார்பா அவரு ரூ. 2,00,000 அவரு இப்ப இழப்பு தொகையா குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பேரு இறந்துட்டாங்க? இதுக்கு முன்னாடி நெறைய விஜய் கூட நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய மாநாடு பார்த்துருக்கோம். இப்ப கன்டினியூவா இவ்ளோ பெரிய கிரவுட் பார்த்துருக்கோம். இந்த இதெல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே! ஈவன் தோ இந்த ஒவ்வொரு 3 கூட்டத்திலயுமே ஒரு மயக்கம் அந்த மாரி கூட நம்ம நெறைய கேட்க முடியல. ஆனா இதுல இவ்ளோ பேர் டெத் ஆயிட்டாங்களே! ஏன்? அப்டின்ட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இதுல போலீஸ் சைடு என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் சைடு மீன் கவர்ன்மென்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொன்ன நெறிமுறைப்படி இல்ல. அண்ட் இவங்க பர்மிஷன் வாங்க 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் வாங்குனாங்க. ஆனா அதுக்கு மேல அதிகமா ஆள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் வந்துட்டாங்க. பார்த்தீங்க இல்லையா? 3, 4 கேம்பெயின்ல பார்த்தீங்கல்ல? எவ்வளோ கூட்டம். அப்ப அதுக்கு புரியிற மாரி நீங்க குடுக்கக்கூடாது. அதுக்கு சம்மந்த மாரி இடம் குடுக்கக்கூடாது. ஸோ அவங்க கவர்ன்மெண்ட் சொல்ற சைட்லருந்து இந்த மாரி அவங்க ஒரு நாங்க குடுத்த நெறிமுறைய ஃபாலோ பண்ணல. நெறிமுறைய ஃபாலோ பண்ற கண்டிஷன்லயா இருக்கான் அவன்லாம்? அ. சரி இந்த பக்கம் தாவேகா சைடுல என்ன சொல்றான்னா, கிடையாது. இத திட்டமிட்ட கொலைன்னு சொல்றாங்க. இது மரணம்லாம் கிடையாது. விபத்துலாம் கிடையாது. இது திட்டமிட்ட கொலை தான். ஏன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கூட்டத்துல எல்லா இடத்துலயுமே விஜய் கூட்டத்துல என்ன பேசுவாருன்னா, அ கவர்ன்மெண்ட் அட்டாக் பண்ணுவாரு, ஸ்டாலின் அட்டாக் பண்ணுவாரு, பேசிட்டு போவாரு. ஆனா இதுல அவர் பேசின இடம் கரூர். இந்த கரூர்ங்கிற மாவட்டத்த கோட்டையா வச்சிருக்கிறது என்னன்னா, டிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சரி செந்தில் பாலாஜி யாரு? யாரு தெரியும்ல? தியாகி செந்தில் பாலாஜி.
தியாகி. சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன ஒரு தியாகி. நாட்டு மக்கள் கஷ்டப்படுறதுக்காக அவங்களுக்கு குரல் கொடுத்து ஜெயிலுக்கு போன தியாகி. ம். ரூ. 10 ஏழைகள் வந்து ரூ. 10 சாராயம் குடிச்சு கெட்டு போகக்கூடாது. சாராயம் ஹோட்டல் குடிச்சு கெட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 10 போட்டா அவங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க. அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ரூ. 10 போட்டு வாங்குன தியாகி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இல்லையா? இனிய ஜெயிலுக்கு போனாரு. அவர் ஜெயிலுக்கு போனத பொறுக்க முடியாத நம்ம சிஎம் வீடியோ போட்டாரு. தியாகி ஜெயிலுக்கு போயிட்டாருன்ட்டு நம்ம சிஎம் வீடியோ போட்டாரு. என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? ஆட்டி பாக்குறீங்களா? குதிச்சு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் அந்த ஸ்டாலின். இதுக்கெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது ஸ்டாலின். அந்த தியாகி வெளியே வந்து அடுத்து 2வது நாளே அந்த தியாகிக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை காக்கறதும், நீ கரூர் மாவட்டத்தை நீங்க தான் வந்து காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு திமுக தொண்டர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னோட உயிரையும் கொடுத்து உழைக்கிற தியாகி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அந்த தியாகிய பத்தி விஜய் வந்து பேசிட்டாரு. அவர் பண்ற தியாக செய்யற எல்லாத்தையும் விஜய் வந்து கேம்பெயின்ல போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப என்னை பத்தி நீ பேசுறியா? என்னை பத்தி நீ சொல்லுவியா? உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கன்னுட்டு அவங்க செந்தில் பாலாஜி சைடு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தாவேகா சைடு சொல்றாங்க. அவங்க தான் வந்து எங்க கட்சி இப்படி பண்ணிட்டாங்க. எங்க கட்சி மேல களங்கத்தை ஏற்படுத்தணும். அநியாயமா தன்னோட சுய லாபத்துக்காக 40 உயிரை பழி வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து நாங்க சும்மா விட மாட்டோம். மக்களுக்காக போராட வந்தவங்கள நீங்க உயிரை இது பண்ணிட்டீங்க அப்படின்னு தாவேகா சைட்ல இருந்து சொல்றாங்க. நாங்க கேட்ட இடம் வேற, நீங்க கொடுத்த இடம் வேற. நாங்க வந்து இந்த இடத்த கேட்கல. இந்த இடத்த கொடுத்திருந்தா ஏன் இவ்வளவு நெருக்கடி வரப்போகுது? ஏன்னா அதை விஜயே ஓப்பனா பேசியிருந்தாரு. தியாகி செந்தில் பாலாஜியை பத்தி பேசாததுக்காக 40 பேரை கொண்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல கைஸ். தாவேகா சார்பா சொல்றாங்க. பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல தாவேகா சார்பில் சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை போட்டிருக்கு. என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து எப்படி என்ன நடந்தது அதுக்கு வந்து அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒரு அறிக்கை போட்டு இதுக்கு வந்து தேடணும், இதுக்கு வந்து தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை போட்டிருக்கு. தெரியாதா நமக்கு அந்த அறிக்கையை பத்தி? பார்ப்போம். ரிசல்ட் தானே பார்ப்போம். அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நடந்திருக்கு. தியாகிகளை பேசுனதுனால 40 உயிர் தியாகம் ஆயிடுச்சு. சரி, இதுல நம்ம யார தப்பு சொல்றது? தாவேகாவா, இல்ல சிஎம் ஸ்டாலினா, இல்ல இடம் கொடுத்ததா அப்படிலாம் பார்க்க போய் பேசக்கூடாதுங்க. 40 உயிர் போயிடுச்சு. 1 உயிரா 2 உயிரா 40 பேர் செத்துட்டான். குழந்தைங்க 10 குழந்தைங்க 10 12ங்கிறாங்க. குழந்தைக்கெல்லாம் என்னடா தெரியும்? உங்களை பார்த்தா கேட்கறேன். இந்த கூட்டத்துக்கு போனீங்க பத்தியா? குழந்தைக்கு என்ன தெரியும்? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? அதுல பண்ற சூழ்ச்சி தெரியுமா? இது ஓட்டு போறாதான் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்கா? தூக்கிட்டு வந்து காட்டுறா, சாமியை தூக்கி காட்டுற மாதிரி போச்சா? இப்ப யார் கொடுப்பா? கவர்மெண்ட் கொடுக்குமா? பாப்பா இவங்க 10 லட்சம், இவங்க 20 லட்சம், 30 லட்சம் வாங்கிட்டு போயிரியா? போதுமா 30 லட்சம் உன் குழந்தைக்கு ஈடு கொடுக்க முடியுமா? யார் கொடுப்பா காசு? யார் கொடுப்பா உன் குழந்தை உயிரை? ஒருத்தர்லாம் பாக்குறாங்க, தூக்கிட்டு வராரு. அப்படி அந்த அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ வலிக்குது. யார் கொடுப்பா? விஜய் கொடுப்பாரா? நீ உன் உயிரும் போய், உன் சொந்தக்கார உயிரும் போய், உன் கட்சி பேரும் போய், விஜய்க்கும் கெட்ட பேர் எடுத்து ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படி என்னையா இருக்கு? அவர் என்ன கடவுளா? நாட்டுக்கு பாடுபட்டாரா? கூட்டமா இருந்தா விலகிட்டு போக வேண்டியதானா? எங்க போயிட போறாரு? வராம போறாரு. ஏன் உன் மாவட்டத்தை பாரு. இந்த மாவட்டத்துல வரீங்க. கரூர் மாவட்டத்துல மட்டும் கிடையாதுங்க. பக்கத்துல நிறைய மாவட்டத்துல இருக்காங்க. அப்படி என்ன இருக்குது? அவ்வளவு பேர் நாட்டு மேல இதா இருக்கீங்களா? நாட்டை திருத்தணும்னு அவ்வளவு பேர் அக்கறையோட இருக்கீங்களா? சரி, நம்மளதான் நம்ம சொல்லணும். நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு நடிகருக்கு ஏயா இவ்வளவு ஐப்பு கொடுக்குறீங்க? அவரு என்னையா பண்ணுவாரு? இவ்வளவு போனீங்கன்னா அவரு என்னதான் பண்ணுவாரு?
சொல்லதான் முடியும், பண்ணதான் முடியும். ஒரு 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 நெறிமுறை இருக்கா? ஒரு ரசிகர் கூட்டமா இருந்த வரையும் சரி. இவர் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்ட, இவர் மக்களுக்கு சேவை செய்ற இடத்துக்கு வந்துட்ட, மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட இது இது இவ்வளவு தெரியல. இவ்ளோ பேர் இருக்காங்கன்னு இப்ப தான் தெரியுது. மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட டீசென்ட்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல பேர் இருந்தது. ஆனா இப்ப கூட்டத்த விஜய் பேர கெடுத்து, இப்ப இனிமே கூட்டம் போட முடியுமா? கூட்டம் போட முடியுமா? இல்ல இப்ப எல்லாமே டிஎம்கே அப்படிதான் பண்ணும். இடம் வந்து இவ்வளவுதான் குடுத்துட்டாங்க. எல்லா கட்சிக்கும் அப்படிதான் குடுக்குது. தாவேகாவுக்கு மட்டும் கிடையாது. நேத்து வந்த தாவேகா இவ்ளோ பேசுறோமே, 50 வருஷமா அதிகம் தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சது கட்சி ஏடிஎம்கே. அவங்களுக்கே அந்த இடம் தான். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அந்த மாரி இடம் தான் குடுக்குறாங்க. சோ அவன் அப்படிதான் பண்ணுவான். அப்ப அவன குறை சொல்லி சொல்லி என்ன பண்றது? அவன் வேணான்னு தானே நம்ம பேச வந்திருக்கோம். இந்த கட்சி வேணாம் டிஎம்கே, ஏடிஎம்கே வேணாம்னு தானே புதுசா நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ அவங்க அப்படிதான் கைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் ஆளுங்கட்சி அவன பத்தி பேசினா அவன் அப்படிதான் பண்ணுவான். என்ன? சோ நம்ப தான் நம்ப இதா இருந்துக்கணும். நம்ப வந்து கட்சி பண்றோம் எல்லாமே போறது சரி. பட் உயிர் போயிடுச்சுல்ல அவ்ளோ முக்கியமா? தயவு செய்து யோசிங்க. நம்ப இந்த என்ன சொல்றது? டைம் இஸ் ப்ரீசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா டைம விட நம்மளோட உடம்பு வந்து விலை மதிக்க முடியாது. எத்தன கோடி குடுத்தாலும் கிடைக்காது. அந்த அந்த உயிர துச்சமா நினைக்காதீங்க. மக்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறத செய்யுங்க. நிச்சயம் பாக்குறீங்களா? எப்படி வேணா பாத்துக்கலாம். அந்த கூட்டத்த தான் பாக்கணும்ன்ட்டு இல்ல. சரியா? தயவு செய்து மாறுங்க. ஸோ தாவேகா சார்புல இருந்து என்ன சொல்லணும்னா, உங்களோட கட்சி தொண்டர்கள்லாம் ரசிகர்களாவே இருக்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஸோ நீங்க வந்து உங்க கட்சி ரசிகர்கள, தொண்டர்களா மாத்தல. ஸோ தயவு செய்து இது விஜய்க்கும் இந்த பொறுப்பு இருக்கு. விஜயும் இத மாத்தணும். அவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும். ஏன்னா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. சாதாரண விஷயம் கிடையாது. வரலாறுல ஒரு கருப்பு தினம்னே மென்ஷன் பண்ணலாம். விஜய் இது அவரும் வந்து சில பேர் சொல்றாங்க, விஜய் வந்து இதுல விஜய் வேணும்னே பண்றாங்கன்னா கிடையாதுங்க. தன்னோட கட்சி தொண்டர்கள் தான் இப்பயா கட்சி ஆரம்பிச்சாரு. அப்பயிலிருந்தே தன்னோட அவங்களால தான் வளர்ந்தேன் சொல்றவரு இங்க இறந்தா சந்தோஷப்படுவாரா? அ அவருக்கும் ஆசையா? அதனால இது யாரு மேல தப்பு என்னான்ட்டு பார்த்து கன்ஃபார்ம் ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப நம்ம மக்கள்கிட்டயும் தாவேகா தொண்டர்கள்ட்டயும் சொல்றது அதான். விஜய் சேஃபா இருக்காரு. சேஃபா தான் இருக்கணும். அவருக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு பவுன்சர், கேரவன் வச்சிருக்காரு இல்லையா? அவரு இருக்கணும். நான் தப்பு சொல்லல. ஒரு கட்சி தலைவர். அப்போ உங்களோட சேஃப்டி எங்க? இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அப்பா, அம்மா அவ்ளோ பேர் அழுவுறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? இறந்தவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஸோ அது மாரி அடுத்த வர கூட்டத்துல தாவேகா நடவடிக்கை எடுக்கணும். திரும்பியும் இந்த டிஎம்கே பண்ணுதுன்னா, டிஎம்கே அப்படிதான் பண்ணுவான். ஸோ நம்ம அவ்வளோ சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு அடுத்து எப்படி ஸ்டெப் எடுக்கணும்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு தயவு செய்து யோசிங்க. இதுக்கு மேல இந்த மாரி அசம்பாவிதம் நடக்கவே கூடாது. ஓகேவா? ஓகே கைஸ். இன்னும் 50 பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆவாம நல்லபடியா வீட்டுக்கு திரும்பணும்னு நம்ம வந்து இறைவன பிரார்த்திச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ். பாய்.